ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து கவல மீன் வச்சு தான் மீன் குழம்பு வைக்க போறோம். இந்த இப்ப மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு மீன் வர்றதுனால, மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கெடைச்சது. அத வாங்கி நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்ப இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து 2 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கோம். அ இப்ப புளிய வந்து நல்லா ஊற வச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் வந்து 2 கட்டி பூண்டு எடுத்துக்கங்க. அத நல்லா உரிச்சு இது மாரி தட்டி வச்சுங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் அலசி வச்சுருங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க. அதையும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு தக்காளி வந்து ஒரு 3 நல்லா பழுத்த தக்காளியா எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் தக்காளி இருந்தா நல்லாயிருக்கும். அப்புறம் புளிய நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப மீன் குழம்பு வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ப வந்து ஒரு அகலமான பாத்திரத்த வச்சுக்கலாம். அதில நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துங்க. நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்ப இது நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில நம்ம வந்து பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த கடலை எண்ணெய், பூண்டு, கருவேப்பிலை இதோட ஃப்ளேவரே பயங்கரமா இருக்குது. நல்லா இருந்தது. அதாவது சூப்பரா இருந்ததுன்னு சொல்ல வந்தேன். நல்லா இருந்தது. மீன் குழம்புக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். மீன் குழம்புக்கு இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எந்த அளவுக்கு வதங்குதோ, அந்த அளவுக்கு குழம்பு உண்மையிலே சூப்பரா இருக்கும். இதுதான் மெயினே மீன் குழம்புக்கு. இப்போ வந்து நீங்க நல்லா வெங்காயம், பூண்டு வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளிய சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்க, நம்ப அ நல்லா பழுத்த தக்காளியா இருக்கு பாருங்க. இந்த மாரி தான் சேர்க்கணும். இந்த தக்காளி சேர்த்து இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன் நல்லா வதங்கணும் அப்படின்னாக்கா, நம்ம மறுநாள் வச்சு சாப்பிடுவோம். மீன் குழம்பு அன்னைக்கே தீராது. அதனால மறுநாள் கெடாம இருக்கணும்னா, இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு மெயினா இது நல்லா எண்ணெயில வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா நம்ப தக்காளிலாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா, நம்ப இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா ஒண்ணும் பெருசா கிடையாது. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, ஒரு 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம். இந்த மிளகாய் தூள் வந்து நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். எப்படி அரைச்சோம்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் கடையில வாங்காதீங்க. நம்மளே வீட்ல அரைச்சு ஹெல்த்தியா சாப்பிட்லாம். ஏன்னா கண்டிப்பா கெமிக்கல் எதனா ஆட் பண்ணுவாங்க. அ அதனால சொல்றேன் நானு. ரொம்ப ஈஸி தான். இத அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 3 மாசத்துக்கு கூட வரும். இப்ப நம்ம இந்த மிளகா பொடி வந்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கரைச்சு வச்சு புளியும் சேர்த்துக்கிறோம். புளிய சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து, நம்ம நல்லா இப்ப குழம்ப வந்து நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதி வரும்போது பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில சேர்த்துக்கிறோம் நம்ப. சேர்த்து நீங்க உப்பு, காரம் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில செக் பண்ணி பார்த்துக்கங்க. கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்க கண்டிப்பா ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சுருங்க. சிம்ல வச்சீங்கன்னா, நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, புளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிச்சு நல்லா ஒரு வாசனையா இருக்கும். அதனால தான் கொஞ்ச நேரம் சிம்ல வைக்க சொல்றேன். இப்ப பாருங்க 3 நிமிஷம் சிம்ல வச்சதுக்கப்புறமா, திரும்ப நம்ம வந்து ஹைல வச்சு மீன் சேர்க்குறோம். மீன எல்லா மீனையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க கொஞ்ச நேரம் ஹைல வைங்க. ஹைல வைக்கும்போது அந்த மீன் வந்து நல்லா வெந்துரும். நீங்க ஸ் அ மீன் போட்டு சிம்ல ஃபர்ஸ்ட்லயே வச்சீங்கன்னா, மீன் ஒரு மாரி சொத சொதன்னு ஊறி போயிருக்கும். அதாவது வேகாது. ஆனா அந்த குழம்புலாம் ஏறி ஒரு மாரி இருக்கும். புளிலாம் ஏறி. அதனால கண்டிப்பா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹைல வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா சிம்ல வச்சு ஒரு 7, 8 நிமிஷத்துக்கு ஃபுல்லா சிம்ல வச்சுருங்க. அந்த மாரி வைக்கும்போது உங்களுக்கு குழம்பு வந்து அந்த மீன் குழம்போட அந்த மீனோட எசன்ஸ்லாம் அதில இறங்கி குழம்பு நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது மாரி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த மீன் குழம்பு. அன்னைக்கு சண்டேன்றதுனால கூடவே நாங்க எறா இதெல்லாம் செஞ்சிருந்தோம். இதிலயே ஒரு 4, 5 மீன் எடுத்து வறுத்தும் வச்சுட்டேன். அ அன்னைக்கு சண்டே சூப்பரா போச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாரி மீன் குழம்பு வீட்ல வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சண்டே சூப்பரா போச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.